மதுரை மாவட்டத்தில் முதன்முறையாக நடத்தப்பட்ட சர்வதேச பலூன் திருவிழாவை 2ஆம் நாளான நேற்றும் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் 2 நாள் சர்வதேச பலூன் திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கியது. வெளிநாடுகளைச் சேர்ந்த ராட்சத பலூன் வல்லுநர்களும் இத்திருவிழாவில் பங்கேற்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் முதல் நாள் நிகழ்ச்சியில் ராட்சத பலூன்கள் பறக்கவிட முடியாத சூழல் ஏற்பட்டது. 2ஆம் நாளான நேற்றும் அதே நிலை நீடித்ததால் பொதுமக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் ஒரு ராட்சத பலூன் வல்லுநர்கள் உதவியுடன் பறக்கவிடப்பட்டது. அந்த பலூன் வானுயர பறந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு கிராமத்தில் தரையிறங்கியது. இதனை அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஒரு பலூன் பறந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரொம்ப சத்தம், எல்லாரும் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என் பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. குட்டி பசங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல சூழ்நிலை, காலநிலை எல்லாம் அமைஞ்சிருச்சு. இந்த இடத்தை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு அந்த ஏரியாவை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அலங்காநல்லூரை ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு பலூன் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியோட பாக்குறதுக்காக வந்தோம். ரொம்ப அருமையா ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒரு பலூன் அழகா பறந்து போயிடுச்சு. எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். முக்கியமா பலூனுக்கு பாத்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் தான் மெயின். இப்ப வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியில்லைன்னா பைலட் சேஃப்டியின் ரீசனுக்காக வேண்டி அவங்க பலூன் போடுறதோ பறக்கிறதோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரலாம், ஆனா ஒரு இன்சிடென்ட் வரக்கூடாது. அதுதான் அதனுடைய மெயின் மோட்டிவ். இந்த சர்வதேச பலூன் திருவிழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிஜே மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மறுபுறம் பொதுமக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. நாட்டுப்புற கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்டவைகளை மக்கள் கண்டுகளித்தனர். வெளிநாடுகளில் நடக்கும் சர்வதேச பலூன் திருவிழாக்கள் மதுரை போன்ற பகுதிகளிலும் நடத்தப்படுவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.